welcome to all. In this video, I am going to explain about State Board 12th Standard Unit 2 Chapter 4 Principles of Inheritance and Variation. Okay. இந்த லெசனோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா புக்கோட மேல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா Drosophila is the ideal experiment organism அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஃபார் ஜெனடிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மெயினாக இந்த ஜெனடிக்ஸுக்கு மேக்ஸிமம் ஏன் வந்து ட்ரோசோஃபிலாவை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கால்குலேட் பண்ணுறதுக்கோ அல்லது அனலைஸ் பண்ணுறதுக்கோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் ஜெனடிக்ஸ் ரிசர்ச் எல்லாமே ட்ரோசோஃபிலாவில் செஞ்சுருக்காங்க. மேபி 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த லெசனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதில் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லலாம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னாலும் ஹெரிடிட்டி அப்படின்னாலும் சேம் தான். ஓகே, ஃபர்ஸ்ட்ல நம்ம லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஜெனடிக்ஸ் அப்படின்னா இட் இஸ் எ பிரான்ச் ஆஃப் பயாலஜி. பயாலஜியில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பிரான்ச் என்ன அப்படின்னா ஜெனடிக்ஸ். இந்த ஜெனடிக்ஸ்ல எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெண்டே விஷயம் தான். ஒன்று இன்ஹெரிட்டன்ஸ், இன்னொன்று வேரியேஷன். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? இன்ஹெரிட்டன்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்றோம். ஹெரிடிட்டி ஆர் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னா a characteristic features transferring from parents to offsprings. Offsprings is nothing but young ones. ஒரு பேரண்ட்ல இருந்து ஒரு யங் ஒன்ஸுக்கு ஒரு கேரக்டர் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ் அல்லது ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்க இந்த யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஜீன் தான் இந்த யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்றோம். மேபி 1 மார்க்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜீன்னா என்ன அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஜீன்னா என்ன? டிஎன்ஏவோட ஒரு சின்ன செக்மெண்ட் தான் ஜீன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த ஜீன் என்ன பண்ணுது அப்படின்னா இட் டிட்டர்மைன்ஸ் த பயாலஜிக்கல் ப்ராசஸ் ஆஃப் ஆல் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஒரு ஆர்கானிசத்தோட எல்லா பயாலஜிக்கல் ப்ராசஸையுமே டிட்டர்மைன் பண்றது யாரு அப்படின்னா இந்த ஜீன் தான். ஓகே, ஸோ இப்போ இந்த லெசன்ல வந்து அடுத்து என்ன விஷயம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வேரியேஷன். வேரியேஷன்னா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு கேரக்டர் பேரண்ட்ஸ்ல இருந்து யங் ஒன்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறது இன்ஹெரிட்டன்ஸ். அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது சேஞ்சஸோட டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கு பேர் தான் வேரியேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டிஃபர் ஃப்ரம் த ப்ரோஜெனி டிஃபர் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அப்படின்னு நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க. ப்ரோஜெனி அப்படின்னா என்ன அப்படின்னா யங் ஒன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ப்ரோஜெனி. ஸோ யங் ஒன்ஸ்னு சொல்லலாம், ப்ரோஜெனின்னு சொல்லலாம், ஆஃப்ஸ்பிரிங்ஸ்னு சொல்லலாம். ஒரு கேரக்டர் பேரண்ட்ஸ்ல இருந்து இந்த ப்ரோஜெனிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகாம சில சேஞ்சஸோட டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கு பேர் தான் வேரியேஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்லியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் பேராகிராஃப்ல இந்த லெசன்ல அதாவது இந்த 4th சாப்டர்ல என்னென்னலாம் நம்ம படிக்க போறோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ அது அப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்கா பார்க்கும்போது நமக்கு தெரியும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மல்டிபிள் அல்லீல்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அல்லீல்ஸ்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம கிட்ட மொத்தம் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கு? 46 குரோமோசோம்ஸ் இருக்கு. இந்த 46 குரோமோசோமை நம்ம எத்தனை பேரா சொல்லலாம்? 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இது ஒன்று ஃபாதர் கிட்ட இருந்து வந்திருக்கும், ஒன்று மதர் கிட்ட இருந்து வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இதுல இருந்து நம்ம ஒரே ஒரு பேர் மட்டும் குரோமோசோம்ஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு பேர் ஆஃப் குரோமோசோம். ஓகேவா? ஸோ இந்த பேர் ஆஃப் குரோமோசோம் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ நம்ம கிட்ட ஒவ்வொரு குரோமோசோமும் ஒரு பேர் இருக்கு. அப்ப இதுல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் எல்லாமே இதுலயும் இருக்கும். இது ஒரு கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா அதே கேரக்டர் தான் இதுல இருக்கக்கூடிய ஜீன்ஸும் கண்ட்ரோல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜீன் இந்த இடத்துல இருக்கு. இந்த ஜீன் வந்து நம்மளுடைய ஹேர் வந்து டிட்டர்மைன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஃபாதர் கிட்ட இருந்து வந்திருக்கு. இந்த ஜீன் கேர்லி ஹேர், அப்பாவோட ஹேர் வந்து கேர்லி ஹேரா இருக்கு, ஃபாதர் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ இதே சேம் லொகேஷன், ஒரே லொகேஷன்ல இன்னொரு ஜீன் இருக்கு. இதுவும் ஹேரை தான் கண்ட்ரோல் பண்ணுது. பட் இது மதர் கிட்ட இருந்து வந்திருக்கு, இது ஸ்ட்ரெயிட் ஹேர். ஓகேவா? அப்ப ஹேர் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு கேரக்டர் தான். பட் அதுக்கு நம்ம கிட்ட 2 ஜீன் இருக்கு. ஸோ ஒன்று கேர்லி ஹேர், ஒன்று ஸ்ட்ரெயிட் ஹேர். இது ரெண்டுல எது டாமினண்ட்டாக இருக்கோ அது எக்ஸ்பிரஸ் ஆகும், எது டாமினண்ட்டாக இருக்கோ அது இன்னொன்று சப்ரஸ் பண்ணும். அப்படி சப்ரஸ் ஆகிறத ரிசசிவ் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? அப்போ ஒரு கேரக்டருக்கு நம்ம கிட்ட 2 அல்டர்னேட்டிவ் ஜீன்ஸ் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. அப்படி அந்த 2 அல்டர்னேட்டிவ் ஜீன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்
அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ டாமினன்ட்னா என்ன, ரிசசிவ்னா என்னன்னு புரிஞ்சுதா? ஸோ அக்கார்டிங் மென்டலின் ஹைப்போதீசிஸ், மென்டலோட ஹைப்போதீசிஸ் படி எல்லா ஆர்கானிசத்துலையும் 2 அல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஜீன்ஸ் வந்து பிரசன்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ மென்டலோட ஹைப்போதீசிஸ்ல என்ன அல்டர்னேட்டிவ் ஃபார்ம் அப்படின்னா ஒரு 2 கேரக்டர் எடுத்துட்டாரு. ஒன்று டாலு, இன்னொன்று டுவார்ஃப். ஓகேவா? ஸோ இது டி, இது ஸ்மால் டி அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணாரு. அப்போ டாலா இருக்கிறது டாமினன்ட்டு, டுவார்ஃபா இருக்கிறது ரிசசிவ். ஏன் அப்படின்னா இந்த டாலுங்கிறது தான் நார்மல் ஜீன், அதாவது வைல்டு ஜீன். இந்த ஜீனு மியூட்டேஷன் ஆகும்போது சம் சேஞ்சஸ் ஆகுது. அப்படி சேஞ்சஸ் ஆன ஜீனை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரிசசிவ் ஜீன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ டாமினன்ட் அப்படின்னு என்னன்னா நார்மல் ஜீன் அல்லது வைல்டு ஜீன்னு சொல்றோம். அதுல மியூட்டேஷன் ஆகி சேஞ்சஸ் ஆன ஜீனை தான் என்னன்னு சொல்றோம் ரிசசிவ் ஜீன். ஓகே, இப்போ இதுல எது வந்து டாமினண்டா இருக்கோ, எது எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அதை டாமினன்ட் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்பிரஸ் ஆகாதது என்னன்னு சொல்றோம் ரிசசிவ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ டாமினன்ட்னா என்ன, ரிசசிவ்னா என்ன அப்படின்றது இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்குமே நம்ம கிட்ட 2 அல்டர்னேட்டிவ் ஜீன்ஸ் ப்ரெசன்ஸ் ஆகியிருக்கும். அதில் ஒன்று எக்ஸ்பிரஸ் ஆகும், எக்ஸ்பிரஸ் ஆகுறது டாமினன்ட். அந்த டாமினன்ட் இன்னொரு கேரக்டரை சப்ரஸ் பண்ணிடும், அது எக்ஸ்பிரஸ் ஆகாது. அப்படி எக்ஸ்பிரஸ் ஆகாத ஜீனை என்னன்னு சொல்றோம்னா ரிசசிவ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்படி 2 அல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஜீன்ஸை தான் என்னன்னு சொல்றோம்னா அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த அல்லீல்ஸ் எங்க பிரசன்ஸ் ஆகிருக்கும், பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ்ல பிரசன்ஸ் ஆகிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ நம்ம புக்ல ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா மல்டிபிள் அல்லீல்ஸ். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா மல்டிபிள் அல்லீல்ஸ். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த நார்மல் ஆர் வைல்டு ஜீன் மியூட்டேஷன் ஆனால் ரிசசிவ் கிடைக்கும். ஸோ அந்த மியூட்டேஷன் ரிப்பீட்டடாக மியூட்டேஷன் ஆக ஆக நமக்கு நிறைய ஃபார்ம்ஸ்ல ஜீன்ஸ் கிடைக்கும். அப்போ ஒரு கேரக்டருக்கு நமக்கு நிறைய ஜீன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் மல்டிபிள் அல்லீல்ஸ். இது நம்ம புக்ல என்ன டெஃபினிஷனாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 3 or more alleles of a gene. ஒரு ஜீனு நிறைய மியூட்டேஷன் ஆகி நமக்கு நிறைய என்ன கிடைக்குது, அல்லீல்ஸ் கிடைக்குது. என்ன எதுக்குரிய அல்லீல்ஸ் அப்படின்னா பர்டிகுலர் ட்ரெய்ட் அப்படின்னா கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. பர்டிகுலர் ட்ரெய்ட்டுக்கு நமக்கு நிறைய அல்லீல்ஸ் வந்து பிரசன்ஸ் ஆகியிருக்கு. எங்க அப்படின்னா சேம் லோக்கஸ் ஆன் தி ஹோமோலோகஸ் குரோமோசோம். சேம் லோக்கஸ், இந்த குரோமோசோம்ல ஹேருக்குரிய ஜீன் எங்க இருக்கோ அதே தான் இந்த குரோமோசோம்லயும் இருக்கும். ஸோ சேம் லோக்கஸ், லோக்கஸ் அப்படின்னா லொகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு பேர் தான் மல்டிபிள் அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மல்டிபிள் அல்லீல்ஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நம்ம புக்ல கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ABO பிளட் குரூப். மல்டிபிள் அல்லீல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இந்த மல்டிபிள் அல்லீல்ஸ் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேரு மல்டிபிள் அல்லீலிசம். ஸோ இது வந்து 2 மார்க்ல கேட்பாங்க. வாட் இஸ் மல்டிபிள் அல்லீல்ஸ், வாட் இஸ் மல்டிபிள் அல்லீலிசம், எப்படி வேணா கேட்கலாம். ஓகே, ஸோ அந்த மல்டிபிள் அல்லீல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு. ஹியூமன்ல ABO பிளட் குரூப்பை எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ ஹியூமன் பிளட் குரூப்ஸ் அப்படின்னு நீங்க எழுதியிருக்கேன். லைட் கிளார் அடிக்கிறதுனால இந்த இடத்துல லெட்டர்ஸ் சரியா தெரியாது. ஸோ இங்க என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா ஹியூமன் பிளட் குரூப்ஸ். ஹியூமன் பிளட் குரூப்ல மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் பிளட் குரூப் இருக்கு இப்போ ரீசெண்டா நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் காமனா அப்படின்னு பார்க்கும்போது A பிளட் குரூப், B பிளட் குரூப், AB பிளட் குரூப், O பிளட் குரூப் அப்படின்றது 4 காமனான பிளட் குரூப்ஸ் பிரசன்ஸ் ஆகியிருக்கு. ஸோ இப்படி எப்படி இந்த 4 பிளட் குரூப்பை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றாங்க அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடிஸ். ஆன்டிஜன் ஆன்டிபாடி பிரசன்ஸ் ஆகிருக்கிறத பொறுத்து பிளட் குரூப்பை கிளாஸிஃபை பண்றாங்க. அது என்ன அப்படின்றத நீங்க வந்து 7th சாப்டர் 11th கிளாஸ்லயே நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் இங்கேயும் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, பின்னாடி பார்க்கலாம் ஒன்றுனா. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 டிஃப்ரெண்ட் கெமிக்கலி அதாவது பிளட் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் கெமிக்கலி டிஃபர் ஆகும். ஒவ்வொரு பர்சன்லையுமே பிளட் குரூப் கெமிக்கலி டிஃபர் ஆகும். 2 வேற வேற பர்சனோட பிளட் குரூப்பை மிக்ஸ் பண்ணும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அக்ளூட்டினேஷன் நடக்கும். ஏன் அக்ளூட்டினேஷன் நடக்குது அப்படின்னா டியூ டு RBC. இந்த RBCக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா எரித்ரோசைட்ஸ். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்கனவே தெரியும். சைட்ஸ் அப்படின்னா செல்ஸ், எரித்ரோ அப்படின்னா ரெட் கலர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த RBC செல்ஸ்ல வந்து ரெட் கலர் பிக்மெண்ட் பிரசன்ஸ் ஆயிருக்கு, ஹீமோகுளோபின் பிக்மெண்ட் பிரசன்ஸ் ஆயிருக்கிறதுனால இது வந்து RBC செல்ஸ், ரெட் பிளட் கார்பசல்ஸ்னு சொல்லலாம் அல்லது எரித்ரோசைட்ஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஆன்டிஜன்
இந்த ஆர்பிசி செல்லோட சர்ஃபேஸ்ல பிரசன்ஸ் ஆகி இருக்கும். ஸோ அதனாலேயே இந்த ஆன்டிஜனுக்கு பேர் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜன் பிரசன்ஸ் ஆகிருக்கிறத பொறுத்து ஹியூமனோட பிளட் குரூப் என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும். ஸோ இதை யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா காரல் லாண்ட்ஸ்டெய்னர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாரு. ஹியூமனோட ஆர்பிசி செல்ஸ்ல மட்டும் இல்லை, எபித்தீலியல் செல்ஸ்லையும் இந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜன் பிரசன்ஸ் ஆகியிருக்கு. என்ன ஆன்டிஜன் பிரசன்ஸ் ஆகியிருக்கு? காரல் லாண்ட்ஸ்டெய்னர் 2 ஆன்டிஜன் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. A antigen, B antigen on the surface of the RBC cells and epithelial cells. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 ஆன்டிஜன் பிரசன்ஸ் ஆகிருக்கிறத பொறுத்து இவர் பிளட் குரூப்பை 3ஆ டிட்டர்மைன் பண்றாரு. ஆர்பிசி செல்ஸ்க்கு மேல ஏ ஆன்டிஜன் பிரசன்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா அந்த பிளட் குரூப் ஏ பிளட் குரூப். அதே ஆர்பிசி செல்ஸ் மேல பி ஆன்டிஜன் பிரசன்ஸ் ஆகி இருந்ததுன்னா அது பி பிளட் குரூப். ஒருவேளை ஆர்பிசி செல்ஸ்ல 2 ஆன்டிஜனுமே இல்லை அப்படின்னா அந்த பிளட் குரூப்பை அவர் ஓ பிளட் குரூப் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஓ பிளட் குரூப்பை என்ன சொல்லலாம் அப்படின்னா யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா இந்த ஓ பிளட் குரூப்காரங்க யாருக்கு வேணாலும் பிளட்டை டொனேட் பண்ணலாம். அப்போ அக்ளூட்டினேஷன் நடக்காது. ஏன் அப்படின்னா இந்த பிளட் செல்ஸ் ஆர்பிசி செல்ஸ் மேல எந்த ஆன்டிஜனுமே இல்லை. ஸோ ஆன்டிஜன் இல்லாததுனால அங்க அக்ளூட்டினேஷன் ப்ராசஸ் நடக்காது. அதனால ஓ பிளட் குரூப்காரங்க யாருக்கு வேணாலும் பிளட்டை டொனேட் பண்ணலாம். மேபி 1 மார்க்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. விச் பிளட் குரூப் இஸ் கால்ட் as a யூனிவர்சல் டோனார் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இப்போ what is agglutination? Agglutination என்ன அப்படின்னா clumping together of RBC or erythrocytes அப்படின்னு புக்ல கொடுத்துருப்பாங்க. clumping together அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கறிக்கடைக்கு போறோம் அப்படின்னா அங்க வந்து ரத்தம் வந்து வச்சிருப்பாங்க, பிளட் வச்சிருப்பாங்க ஒரு பாத்திரத்துல. அந்த பாத்திரத்தை வந்து நம்ம கொஞ்சம் சாய்ச்சோம் அப்படின்னா அது மேல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து தனியா வரும். அடியில வந்து என்ன ஆயிருக்கும்னா கெட்டியா அந்த பிளட் செல்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கெட்டியாயிருக்கும். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நிறைய கெமிக்கல் ப்ராசஸ்னால நம்ம ஏற்கனவே பிளட் கிளாட்டிங் படிச்சிருக்கோம். பிளட் கிளாட்டிங் வேற, இங்கே அக்ளூட்டினேஷன் வேற. ஆனால் ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். செல்ஸ் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்றா திரண்டி இருக்கும். பிளட் கிளாட்டிங் வேற, அக்ளூட்டினேஷன் வேற, ஆனால் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி எல்லாம் ஒன்று திரண்டு போயிருக்கும். அதுக்கு பேர் தான் அக்ளூட்டினேஷன். அக்ளூட்டினேஷன் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் இப்படி இருக்கு, இதில் பிளட் லிக்விடா போயிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம வேற ஒரு பிளட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த பிளட் என்ன ஆகிடும், அக்ளூட்டினேட் ஆகி பிளட் வெசல்ஸை பிளாக் பண்ணிடும். ஸோ பிளட் ஃப்ளோ இருக்காது. இதனால நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வந்துட்டு அந்த பர்சன்ஸ் இறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதனால தான் இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா அக்ளூட்டினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ காரல் லாண்ட்ஸ்டெய்னர் 2 ஆன்டிஜன் கண்டுபிடிச்சாரு. இந்த 2 ஆன்டிஜனை வச்சு பிளட் குரூப்பை 3ஆ கிளாஸிஃபை பண்றாரு. அதுல வந்து ஓங்கிறது யூனிவர்சல் டோனார் அப்படின்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த லாண்ட்ஸ்டெய்னரோட ஸ்டூடெண்ட்ஸ் 1902ல வராங்க. யாரு? வான் டி கேஸ்டில் அண்ட் ஸ்டெர்லி அப்படிங்கிற இந்த 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இல்ல இன்னொரு ஆன்டிஜன்ஸ் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா சில ஆர்பிசி சில பர்சன்ல அந்த ஆர்பிசி செல்ஸ் மேல ஏ ஆன்டிஜனும் பிரசன்ஸ் ஆகிருக்கு, பி ஆன்டிஜனும் பிரசன்ஸ் ஆகிருக்கு. அப்ப இந்த பிளட் குரூப்பை ஏபி பிளட் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏபி பிளட் குரூப்பை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா யூனிவர்சல் ரெசிபியன்ட். ஏன் அப்படின்னா இந்த ஏபி பிளட் குரூப் காரங்க யார்கிட்ட இருந்து வேணாலும் பிளட் குரூப்பை வாங்கிக்கலாம். ஏன் அப்படின்னா இங்க ஏ ஆன்டிஜன் இருக்கு, பி ஆன்டிஜன் இருக்கு. அப்ப அங்க என்ன நடக்காது அப்படின்னா அக்ளூட்டினேஷன் ப்ராசஸ் நடக்காது. ஸோ அதனாலதான் இந்த ஏபி பிளட் குரூப் காரங்களை யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. மேபி இதுவும் வந்து ஒரு 1 மார்க்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. According to Landsteiner and his students, there are 4 types of blood group அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் லாண்ட்ஸ்டெய்னர் ஏ ஆன்டிஜன் பி ஆன்டிஜனை வச்சு 3 பிளட் குரூப்பை சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏபி ஆன்டிஜன் ஒரே ஆர்பிசியில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது ஏபி பிளட் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஏபி பிளட் குரூப் என்ன சொல்றாங்கன்னா யூனிவர்சல் ரெசிபியன்ட், யார்கிட்ட இருந்து வேணாலும் பிளட் வாங்கிக்கலாம், அங்கே அக்ளூட்டினேஷன் நடக்காது. அது இல்லாமல் இன்னொரு 1 மார்க் என்ன அப்படின்னா இந்த ஏபி பிளட் குரூப் வந்து ஒரு ரேரஸ்ட் பிளட் குரூப் புக்ல இருக்கும். இது ஒரு 1 மார்க்ல கேட்பாங்க. ஸோ பிளட் குரூப்ல 4 டைப்ல எது ரேரஸ்ட் பிளட் குரூப், எது யூனிவர்சல் டோனார்,
எது யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது ஒரு 1 மார்க். ஓகே, இதுக்கப்புறம் இன்னொரு சயின்டிஸ்ட் வராரு 1925ல பெர்ன்ஸ்டீன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஏபிஓ பிளட் குரூப்புக்கு காரணமான 3 ஆட்டோசோமல் அல்லீல்ஸ் குரோமோசோம் நம்பர் 9ல பிரசன்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னு இவர் ஐடென்டிஃபை பண்றாரு. இதுவும் 1 மார்க்ல கேட்கலாம். ஸோ ஏபிஓ பிளட் குரூப்புக்கு காரணமான அல்லீல்ஸ் எந்த குரோமோசோம்ல இருக்கு அப்படின்னா 9th குரோமோசோம்ல. எத்தனை அல்லீல்ஸ் அப்படின்னா 3 அல்லீல்ஸ். ஆட்டோசோமல் அல்லீல்ஸ்னா என்ன அப்படின்னா ஹியூமனோட குரோமோசோம்ஸை 2 டைப்பா பிரிப்பாங்க. ஒன்னு ஆட்டோசோம்ஸ், இன்னொன்னு அல்லோசோம்ஸ். ஸோ ஹியூமனோட குரோமோசோம்ஸ் மொத்தம் எத்தனை? 46 குரோமோசோம். இந்த 46 குரோமோசோம்ல 44 குரோமோசோம்ஸ் பாடி கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணும். ரிமைனிங் 2 குரோமோசோம்ஸ் மேலா இருந்ததுன்னா XY, ஃபீமேலா இருந்ததுன்னா XX. ஸோ இந்த 2 குரோமோசோம்ஸும் செக்ஷுவல் கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இந்த பாடி கேரக்டரை டிட்டர்மைன் பண்ற இந்த 44 குரோமோசோம்ஸையும் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆட்டோசோம்ஸ்னு சொல்றோம். செக்ஷுவல் கேரக்டரை டிட்டர்மைன் பண்றது மேலா இருந்தா XX அப்படிங்கிற XY அப்படிங்கிற குரோமோசோம்ஸும், ஃபீமேலா இருந்ததுன்னா XX அப்படிங்கிற இந்த 2 குரோமோசோமையும் என்னன்னு சொல்றோம்னா அல்லோசோம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த பெர்ன்ஸ்டீன் 1925ல 3 ஆட்டோசோமல் அல்லீல்ஸ் குரோமோசோம் நம்பர் 9ல பிரசன்ஸ் ஆகிருக்கு. இந்த 3 ஆட்டோசோம்ஸ் அல்லீல்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த ஏபிஓ பிளட் குரூப்பை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜீன்ஸ், அதாவது இந்த அல்லீல்ஸ்க்கு நேமிங் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளட் குரூப்பை ஐடென்டிஃபை பண்ணது லாண்ட்ஸ்டெய்னர். அதனால L அப்படிங்கிற லெட்டரை இந்த ஜீனுக்கு டினோட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இல்ல ஐசோ அக்ளூட்டினேஷன் நடக்கிறதுனால நம்ம இந்த ஜீனுக்கு Lங்கிற லெட்டர் இல்லாம I அப்படிங்கிற லெட்டரை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதான் ஐசோ அக்ளூட்டினேஷன். அக்ளூட்டினேஷன் அப்படின்னா என்னது? கிளம்பிங் டுகெதர் ஆஃப் RBC அப்படின்னு பார்த்தோம். ஐசோ அக்ளூட்டினேஷன்னா என்னன்னா 2 ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல் பட் சேம் ஸ்பீசிஸ். இப்போ ஹியூமன் அப்படின்னா சேம் ஸ்பீசிஸ், பட் ஒரு பர்சனோட ஜெனட்டிக் மெட்டீரியலும் இன்னொரு பர்சனோட ஜெனட்டிக் மெட்டீரியலும் எப்படி இருக்கும்னா டிஃபர் ஆகும். அதுதான் ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல் பட் சேம் ஸ்பீசிஸ்ல டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுனால அங்க ஐசோ அக்ளூட்டினேஷன் நடக்குது. அதனால அந்த ஜீனுக்கு பேரு I அப்படின்னு டினோட் பண்றாங்க. ஓகே, இப்போ மொத்தம் நமக்கு பிளட் குரூப்புக்கு 3 ஜீன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா IA, IB அண்ட் IO அப்படின்னு 3 ஜீன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஏபிஓ பிளட் குரூப்ல இன்னொரு 2 மார்க் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா செக்ரீட்டார். செக்ரீட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன செக்ரீட்டாஸ்னா என்ன அப்படின்னா இந்த ஆன்டிஜன் IAO அல்லது ஆன்டிஜன் IBO நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு RBC செல் மேல தான் இந்த ஆன்டிஜன் பிரசன்ஸ் ஆகி இருக்கும். ஒரு RBC செல்ஸோ அல்லது எபிதீலியல் செல்ஸ்லயோ இந்த ஆன்டிஜன் பிரசன்ஸ் ஆகி இருக்கும். அதை பொறுத்து தான் ஏபிஓ பிளட் குரூப்பை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்றோம் அப்படின்னு பார்த்தோம். சம்டைம்ஸ் சம் பர்சன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்டிஜென்ஸ் வந்து அந்த பர்சனோட பாடி ஃப்ளூயிட்ஸ்ல ப்ரெசன்ஸ் ஆகி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாடி ஃப்ளூயிட்ஸ்ல யாருக்கெல்லாம் ப்ரெசன்ஸ் ஆகி இருக்கோ அந்த பர்சனை செக்ரீட்டாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஆன்டிஜென் என்னென்ன பாடி ஃப்ளூயிட்ஸ்ல ப்ரெசன்ஸ் ஆகி இருக்கும் அப்படின்னா டியர்ஸ், சலைவா, யூரின், சீமன், கேஸ்ட்ரிக் ஜூஸ் அண்ட் மில்க் ஆஃப் சம் அனிமல்ஸ்ல இது ப்ரெசன்ஸ் ஆகி இருக்கும். ஸோ இது ஒரு 2 மார்க்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கண்டினியூஷன்ல செக்ரீட்டாஸ் இருக்கிறத எழுதின மாதிரி டூ யூ நோங்கிற பாக்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா செக்ரீட்டார்னா என்ன அப்படின்ற டெஃபினேஷன் இருக்கும். 2 மார்க்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பிளட் குரூப் அதோட கெமிக்கல் நேச்சரை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஏபிஓ பிளட் குரூப்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் IA, IB அப்படிங்கிற அள்ளீல் இருக்கு. இந்த அள்ளீல் ஒரு என்சைமை என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த என்சைமை காமனா என்ன சொல்றோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஐஏங்கிறது வேற ஒரு டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும், ஐபிங்கிறது வேற ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ காமனா டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா இந்த என்சைம் ஒரு கெமிக்கல் காம்பவுண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதாவது எந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நம்மளோட RBC
செல்ஸ்ல ஆல்ரெடி H சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் பிரசன்ஸ் ஆகியிருக்கும். இதை பத்தின இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், ப்ரீகர்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை பத்தின ஃபுல் டீடைல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இன்னொரு வீடியோ ஏபிஓ பிளட் குரூப்போட கெமிக்கல் பேசிஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல இன்னொரு வீடியோ வந்து இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், வேணும்னா அதை வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இது வந்து 12th புக் பேசிஸ், அது வந்து டிஆர்பி இந்த மாதிரியான இது பேசிஸ் பண்ணி அந்த ஏபிஓ பிளட் குரூப் இருக்கும். அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கணும் ஹெச் சப்ஸ்டன்ஸ்னா இதில் என்னெல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபார் ஆர்பிசி செல்ஸ் மேலே ஹெச் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசன்ஸ் ஆகியிருக்கும். இந்த ஹெச் சப்ஸ்டன்ஸை என்னன்னு சொல்கிறோம்னா ப்ரீகர்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஹெச் சப்ஸ்டன்ஸில் அடிஷ்னலாக ஒரு காம்பவுண்டை ஆட் பண்ணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதனால தான் இந்த என்சைம்க்கு பேர் டிரான்ஸ்ஃபரேஸ். ஓகே, இப்போ IA அப்படிங்கிற அள்ளியில் N அசிட்டைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த என்சைம் என்ன பண்ணும்னா N அசிட்டைல் கேலக்டோஸ் அமைனை இந்த H சப்ஸ்டன்ஸோட ஆட் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஆர்பிசி செல்ஸ் மேல A ஆன்டிஜன் பிரசன்ஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த பிளட் குரூப்பை A பிளட் குரூப் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சப்போஸ் அந்த பர்சன்ல IB அப்படிங்கிற அள்ளி பிரசன்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா இந்த அள்ளி கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ்ங்கிற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த என்சைம் கேலக்டோஸை இந்த H சப்ஸ்டன்ஸ் கூட பைண்ட் பண்ண வைக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஆர்பிசி மேல H சப்ஸ்டன்ஸ் கூட கேலக்டோஸ் பைண்ட் ஆச்சுன்னா இந்த பர்சனோட குரூப் B அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சப்போஸ் இந்த ஆன்டிஜன் IAவும் இல்ல IBயும் இல்லாம IO அப்படிங்கிற அள்ளில், அதாவது அந்த ஜீன் பிரசன்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா இந்த ஆர்பிசி செல்ஸ் மேல H சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். N அசிட்டைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸோ கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைமோ ப்ரொடியூஸ் ஆகாது. அப்படி ப்ரொடியூஸ் ஆகலைன்னா ஆர்பிசி செல்ஸ்ல வெறும் H சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த பர்சனோட பிளட் குரூப்பை O அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த IO அப்படிங்கிற அள்ளில எந்த ஆன்டிஜனுமே ப்ரொடியூஸ் ஆகல. அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நல் அள்ளி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதை பத்தின ஃபுல் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இன்னொரு வீடியோல இருக்கு, லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹைரார்ச்சி சிஸ்டம், அதாவது கீழிருந்து படியிலே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதுல இந்த IA IB அப்படிங்கிறது ரெண்டுமே என்ன அள்ளி அப்படின்னா கோ டாமினன்ட் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஏற்கனவே பார்த்துப்போம் டாமினன்ட் அப்படின்னா என்ன, ஒரு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகும், அது இன்னொரு அள்ளியில வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சப்ரஸ் பண்ணும். அதுதான் டாமினன்ட், அதாவது நார்மல் அள்ளி ஆர் வைல்டு அள்ளி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இதுல இந்த IA அப்படிங்கிறதும் IB அப்படிங்கிற அள்ளியிலுமே கோ டாமினன்ட் ஈக்குவலா என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ஆகும். IO அப்படிங்கிறது ரிசசிவ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹைரார்ச்சி சிஸ்டத்தில் நம்ம இதை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா IA ஈக்குவல் டு IB கிரேட்டர் தென் IO அப்படின்னு இந்த ஹைரார்ச்சி சிஸ்டத்தில் நம்ம டினோட் பண்ணலாம். இந்த ஏபிஓ பிளட் குரூப்ல phenotype genotype அப்படின்னு ரெண்டு கேரக்டர் இருக்கு. இது வந்து 1 மார்க்ல கேட்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. phenotype of ABO blood group என்ன அப்படின்னா 4. அதாவது phenotype அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ஆகிற கேரக்டரை phenotype அப்படின்னு சொல்லுவோம். ABO blood groupல எத்தனை கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுது? A blood group, B blood group, AB blood group, O blood group. ஸோ 4 டைப் ஆஃப் blood group எக்ஸ்பிரஸ் ஆகுது. இப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிற கேரக்டரை phenotypeன்னு சொல்லுவோம். ABO blood groupோட phenotype 4. ஓகே, இது ஒரு 1 மார்க்ல கேட்கலாம். அண்ட் ஜீனோடைப் என்னதான் கேரக்டர், எத்தனை கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆனாலும் அது ஜீன் கண்ட்ரோல் பண்ற ஜீன் அப்படின்னு பார்க்கும்போது வேரி ஆகும். பிளட் குரூப்போட ஜீனோடைப் பார்த்தீங்கன்னா 6. இதுவும் ஒரு 1 மார்க்ல கேட்கலாம். எப்படி 6 ஜீனோடைப் அப்படின்னா IA அப்படிங்கிற ஜீனை அப்படிங்கிற ஜீன், ரெண்டு ஜீன் சேர்ந்தது அள்ளீல். ஸோ இந்த அள்ளீல் ஒரு பர்சன்ல இருந்தா அவங்களோட பிளட் குரூப் என்ன? A பிளட் குரூப்பா இருக்கும். அதே மாதிரி IA and IO அப்படிங்கிற ரெண்டு ஜீன் இருந்த இந்த அள்ளீலுக்குரிய பர்சனோட பிளட் குரூப் என்னவா இருக்கும்? A பிளட் குரூப்பா இருக்கும். அடுத்து IB and IB இந்த அள்ளீல்ஸ் இருக்கக்கூடிய பர்சனோட பிளட் குரூப் B ஆ இருக்கும். at the same time IB and IO இந்த அள்ளீல்ஸ் இருந்ததுன்னா அவங்களோட பிளட் குரூப் என்னவா இருக்கும்? B பிளட் குரூப்பா இருக்கும். and IA
IB அழில் இருந்ததுன்னா அவங்க blood group AB blood group இருக்கும். சப்போஸ் IO அழில் இருந்ததுன்னா அவங்க blood group O blood group இருக்கும். அப்ப A B AB O அப்படிங்கிற 4 கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுது. அத phenotype சொல்றோம். So phenotype of ABO blood group is 4. அதே மாதிரி 1 2 3 4 5 6 6 genes இந்த ABO blood group கண்ட்ரோல் பண்ணுது. 6 alleles. So எக்ஸ்பிரஸ் ஆகிற கேரக்டர் எத்தனையா இருந்தாலும் அதோட genes அப்படின்னு பார்க்கும்போது 6 genes வந்து என்ன 6 alleles வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த blood group ஓட கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது. So genotype of ABO blood group is 6. இது வந்து ஒரு 1 மார்க்ல கேட்கலாம்.